பரமக்குடியில் இளம்பெண் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட நிகழ்வில் அப்பெண்ணின் இரண்டாவது கணவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். செய்தியாளர் ராஜா கூடுதல் விவரத்தோடு இருக்கிறார். ராஜா, இப்பெண்ணுடைய கொலைக்கான காரணம் என்ன, விவரங்கள்? பரம்பக்குடியில் பட்டப்பகலில் இளம்பெண்ணை குத்தி கொலை செய்த இரண்டாவது கணவரை போலீசார் கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரம்பக்குடி கீழப்பள்ளிவாசல் துறை சேர்ந்த மோகன், வயது 25, பரமேஸ்வரன் என்பவருடன் திருமணமாகி இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளது. மேகலா பரம்பக்குடி முத்தாலம்மன் கோயில் அருகில் உள்ள கடையில் பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் பரமேஸ்வரன் கருத்து வேறு காரணமாக மேகலா சேர்ந்து வாழவில்லை. கடந்த ஒரு வருடத்துக்கு முன்பாக மணிகண்டன் என்பவரை இரண்டாவது திருமணம் செய்துள்ளார். இரண்டாவது திருமணம் செய்த மணிகண்டன் உடனும் மேகலா சேர்ந்து வாழவில்லை. இந்த நிலையில் இன்று காலை மேகலா பணிபுரியும் கடைக்கு வந்த மணிகண்டன் தன்னுடன் சேர்ந்து வாழ வருமாறு அழைத்தார். இதற்கு மேகலா மறுத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மணிகண்டன் மறைத்து வைத்திருந்த கத்தியால் குத்தியதில் மேகலா சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். சம்பவ இடத்தில் பரமக்குடி ESP சபரிநாதன் விசாரணை செய்த உயிரிழந்த மேகலாவின் உடலை பரமக்குடி அரசு மருத்துவமனையில் பிரத பரிசோதனை வைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜா. பரமக்குடியில் இளம்பெண் குத்தி கொலை செய்யப்பட்ட நிகழ்வில் அவருடைய இரண்டாவது கணவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதனை முக்கிய செய்தியாக பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.